வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வைப் வித் கார்த்திக். இன்றைக்கி தான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாண நாள். மண்டே ரெண்டு பேருமே வந்து புது ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோன்றனால ரெண்டு பேருக்குமே வந்து லீவ் கிடைக்கல. ஏன்னா சில பல முக்கியமான ஒர்க்கு டெட்லைன் மீட் பண்ணோம் அப்படி இப்படின்றனால கேட்டோம். பட் தர முடியாத சுச்சுவேஷனில் இருந்தனால ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அத்தை அம்மா எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றதாங்க. சரி ஓகே, ஈவினிங் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் மணி வந்து 5:30 ஆயிடுச்சு. மேடம் வந்து அந்த கிஃப்ட் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவா, தயவு செஞ்சு செலவு பண்ணாத, வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேட்கல. அண்ட் அவள் வந்து சாட்டர்டேவே வந்து எனக்கு அது கொடுத்துட்டா. பிகாஸ் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், அந்த இடத்துல வந்து அந்த மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்றனால கொடுத்துருந்தா. நான் வந்து போன வாரமே ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. சரி ஓகே, நம்ம வந்து ஏன்னா தெரியும் லீவ் கிடைக்கல, ஆல்ரெடி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த டே வந்து டல்லாக முடியக்கூடாது அப்படின்றனால நான் வந்து ஆனிவர்சரி அன்னைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளானில் இருந்தேன். இங்கே துபாயில் என்ன போயிட்டுருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படி பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரையும் கூப்பிட்றதும் ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருக்குது. சரி ஓகே, லெட் இட் பி. கொஞ்சம் ரொம்ப பர்சனலாக எனக்கும் அவளுக்கும் மட்டும் ஒரு குட்டி செலிப்ரேஷன் ஒன்று பண்ணுவோம் அப்படின்றனால வந்து கடையில் ஒரு குட்டி கேக் வாங்கிட்டு, பிகாஸ் எங்களோட எல்லா ஈவெண்ட்ஸுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, விச் இஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் சரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேனா நாங்கள் எல்லோரும் கேங்காக கேதர் ஆகி அப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இங்கே துபாயில் நிறைய வார் ரிலேட்டட் இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால நான் வந்து சரி இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனலான ஒரு இது இருக்கட்டும் அப்படின்றனால ஒரு குட்டி கேக், ஒரு குட்டி ப்ரெசன்ட் இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். இந்த ஊர் கேக் வாங்கியாச்சு. போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஒரு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேடம் கிட்ட ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் இதே மாதிரி காதலோட சந்தோஷமாக ரெண்டு குட்டீஸோட ஃபேமிலியாக அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வாழணும்னு வேண்டிட்டு வரோம். அந்த ஃபோனில் தான் வந்து வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடியோ நல்லா இருக்குல்ல? கேஸ் நேத்தும் அவள் தான் வந்து செலக்ட் பண்ணான். ஏ குண்டு பையா, ஹாப்பி ஆனிவர்சரி. ஏன் கண்ணாடி கழட்டுற? என்னது? கேக் வெட்டலாம். ஆஃபீஸ்ல இருந்து இப்போ தான் வந்தீங்களா? புஜு சம வேலையா? ஆனிவர்சரின்னு கூட பார்க்காம கொடுத்துட்டாங்களா நம்மள? சாமி கும்பிடல சொல்லி இப்போதான் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி பறக்க ட்ரெஸ் கூட ஹாப்பி ஆனிவர்சரி டு அஸ். அதுல ஒரு gift இருக்குப்பா பாக்கு. பழபஜ்ஜியா? சோதிக்காதீங்க. பழபஜ்ஜியா பாத்தீங்களா? இதுதாங்க நம்ம பைய புத்தி. சமோசா தங்கம் gift. ஹாப்பி ஆனிவர்சரி. எங்க சமோசா எடுத்து சாப்பிடலாம். இப்போ கிஃப்ட்னு உடனே அவன் என்ன யோசிச்சா பார்த்தீங்களா? பழபஜ்ஜியான்னு கேட்டா பாருங்க. சாரி, எனக்கு தெரியும் உனக்கு பழபஜ்ஜி தான் பிடிக்கும்ட்டு. பட் ஸ்டில் அங்கே பழபஜ்ஜி சமோசா தான் இருந்தது, அதனால வாங்க முடியல, மன்னிச்சிரு. என்ன எழுத்து? ஜே லவ் யூவா? சூப்பர்டா மாது. ஐ லவ் யூ. யா ஐ லவ் யூ. பார்த்து ஜே லவ் யூன்றாலே. ஐ லவ் யூ இல்ல, அவங்க எழுதி இருக்க தப்பு. ஐ ஷுட் லைக் இப்படி தான் வரணும். ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் என்ன? லெட்ஸ் ஃபாரெவர் டு கோவா. எத்தனை வருஷம்? நிறைய வருஷமா? எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆர்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் போது we miss everyone. வீக் டே குண்டு போட்டுட்டு இருக்காங்க துபாயில. மண்டே ஃபேஸ் பாத்தீங்கனாலே தெரியும். எனக்கே வந்து சரியான குத்து. சம குத்து, எனக்கு குத்து. நான் என்ன நினைக்கிறேன்? ஓ அப்படி கொஞ்சம் டெக்கியா இருக்கும். நல்லா வேண்டிக்கோ. பல ஆயிரம் வருடங்கள், 7 ஜென்மங்கள். என்ன ஆப்பாயிடுச்சு? என்ன வேணா எப்பயுமே பாவா கூட நானே சேரணும்னு வேணா ஆப்பாயிடுச்சு. Happy anniversary to us. Yay!
ஓகே ஹாப்பி anniversary பாவா. இன்னிலிருந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் தான் சாட்சி. இந்து என்னமா சொல்லிடு. அவங்களே திட்டுவாங்க. அவங்களே திட்டுவாங்க. அப்புறம் சொல்லு. சுகர் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி வச்சிடலாம். அப்படி கலவுக்கு இருக்கட்டும். அவங்களுக்கே தெரியும். அசிங்கப்படுத்துறேன். எவ்வளவு ஃபாஸ்டா இந்த அளவுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாய். என்னடி சிரிப்புது? ஓகே. ஆப்பிள் வாட்சா? வா அன்பேக் பண்ணு. நேத்து என்ன போட்டு டார்ச்சர் பண்ணல. ஆக்சுவலாக இவளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது இவகிட்ட வந்து நூன் கிரெடிட் கார்டு இருக்குது சரிங்களா. அதனால் ஏதாவது நான் ஆர்டர் பண்ணணுன்னு கேட்டேன்னா அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு வேணும்னே அப்போ என் கையில் ஃபோன் கொடுப்பா. என்னென்னா நீங்கள் உங்களது ஆர்டர் பண்ணும்போது அப்படியே எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஆமாம், ஏதாவது சேர்த்து போடும்போது இதுவும் சேர்த்து போடுவான்னு ஏதாவது நடிச்சிருவேன். ஆனால் வந்துட்டு இவர் உசாராகிட்ட மாட்டாரு சில டைமு. அதனாலே நான் வந்து சில டைம் எடுத்து விட்டுருவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு என்னோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் கூட இருக்கும் ஐ வாட்ச் ஐ சீரிஸ் அதுன்னு சொல்லிட்டு. நான் வியாழக்கிழமையே வாங்கி வச்சிட்டேன். சரி ஓகே சரி. அப்புறம் எப்படி எந்த மாட்டாம போச்சு உங்களுக்கு? பேக் எடுத்து அந்த இல்லை நான் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் கொண்டு வந்தேன். ஸோ இனிமேல் இந்து கிட்ட யார் வேணால் டைம் கேட்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு உங்கள் கைக்கு. நல்லா இருக்கா? சியர்ஸ். இந்து ஆஃபீஸில் இல்லை வந்து எங்கேயா பார்த்தீங்கன்னா இப்படின்ட்டு இருந்தானா பாருங்க கொஞ்சம் அப்படின்ட்டே இருப்பா. ஆமாம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ்லி விஷஸ். எல்லாரோட கமெண்ட்ஸும் படித்தோம். ரொம்ப 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 ஹாப்பி. அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் சொந்தமாக பார்த்து, அதாவது கூடவே எப்படி சொல்லணும்னா சில கமெண்ட்ஸ் எனக்கே படிக்கும்போது நம்ம அவங்க கூட நேரில் பார்த்து பழகினதில்லை. நம்ம வீடியோஸில் பார்ப்பாங்க அவ்வளோதான். அதர் தென் தட் வந்து நம்ம எதுவுமே அவங்க கூட பேசலை பழகலைனாலுமே அதுக்கு எல்லாமே ஒரு மனசு வேணும். அந்த அளவுக்கு வந்து விஷ் பண்ணணும், அந்த ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லி விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு மனசு வேணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. ஏன் உனக்கு கட்டக்குரல் வருது? கேக் சாப்பிட்டாங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு நான் ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் டைமில் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் மெசேஜ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இயர்ஸ் வந்து நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து. 7 ஜென்மமும் வந்து மனைவியாக வரணும்னு வந்து அடம் பிடிக்கிறாங்க. ஏதாவது சொன்னோன்னா சண்டே ஆயிடுது. இந்த ஜென்மம் போதுமா? அப்புறம் 7 ஜென்மம் அந்த பாட்டெலாம் பாடுறாங்களே அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவன் என்கிட்ட பேசலங்க, அவ்வளோதாங்க. அவள் அதுக்குள்ளே இறங்கிட்டான். சரி ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண எல்லாருக்கும். அவங்க போய் கான்ஃபிகர் ஏய் அச்சிப்பிடு வண்டி எப்படின்ட்டே இருந்தேன் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே. கிடந்தவனுக்கு திடுக்குனது தான் யோகம். சரி ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண எல்லாருக்கும். ஆக்சுவலாக நான் நெக்ஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணி அமௌண்ட் சேர்த்து வைக்கலான்றதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓஹோ. அதுதான் அதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை என்னோட ஃபோனோட இஎம்ஐக்கு, அதாவது இந்த ஃபோனோட இஎம்ஐக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியே கொட்டிட்டேன். சரி பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. ஸோ ஆமாங்க, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ்லி விஷஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எங்கள் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணதுக்கு. See you in another episode. Until then, it's bye from with Karthik. ஓகே. இந்து போய் அவங்க வாட்சை கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பை பை. ஆமாம், போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரேன். நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்றது. இனி இந்து யாராலும் தடுக்க முடியாதா? எடிட்டர் போடுறா ஒரு பிஜிஎம்.